ஐயனார் துணையில இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். நிலாவுக்கு லைசென்ஸ் வாங்குறதுக்காக அப்ளை பண்ணுறதுக்காக போயிருந்திருப்பாங்க. அப்போ வந்து சோழன் சொல்கிறாங்க, எங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கீங்களா, சும்மா இதை பற்றி பேசி என்னை டென்ஷன் படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. சரிங்க, நான் தெரிஞ்சே தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டுருங்களேன், இல்லைன்னா தெரியாமல் பண்ணிட்டேன்னு மன்னிச்சு விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நிலா வந்து ரொம்பவே முறைச்சி பார்க்குறாங்க. அடுத்து நிலா ஆஃபீஸ் போகிறதுக்காக ஆட்டோவில் கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்போ சோழன் பண்ண நல்ல விஷயம் எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க, பண்ண கெட்ட விஷயத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. நிலாவுக்கு வந்து ஒரு வேளை சோழன் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வருமோ என்னவோ தெரியல, எல்லா விஷயத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் வந்து லைசன்ஸ் வாங்குறதுக்காக ப்ராக்டிஸ் எடுத்துருக்காங்க. நிலா 8 போட்டு பார்க்குறதுக்காக ஒரு கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சோழன் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ வந்து நிலா வந்து சரியாகவே ஓட்ட மாட்டாங்க. காலை கீழே வச்சுட்டு திரும்பியும் ஒரு ஒழுங்காகவே பண்ணாமல் இருந்திருப்பாங்க. சோழன் வந்து ரொம்ப நல்ல ப்ராக்டிஸ் தருவாங்க. அப்போ வந்து நிலாவுக்கு வந்து ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கேவலமாக பேசிட்டோமே அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. வானதியும் பாண்டியனும் பேசிகிட்டு இருப்பாங்க. நீ நம்ம எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வானதி கேட்பாங்க. அவங்களுக்கு சொல்லுவாங்க, வானதி சொல்லுவாங்க, எனக்கு பீச்சில் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து அதுக்கு பாண்டியன் கிண்டல் பண்ணுறாங்க, என்ன மெரினா பீச்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இல்லை, கல்யாணம் பண்ணுறதுக்குனே ஒரு பீச் இருக்குது, அந்த பீச்சில் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நமக்கு எத்தனை குழந்தை பிறக்கும், நம்ம எத்தனை குழந்தை பெற்றுக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் கேட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாண்டியன் சொல்கிறாங்க, எதுக்காக இப்போ இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம கல்யாணம் தானே பண்ணிக்க போகிறோம், நம்ம இதை பற்றி பேசுகிறதுல என்ன தப்பு, பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நிலாவும் பல்லவனும் வந்துட்டு ஒட்டு கேட்குறாங்க, அண்ணி வாங்க, பாண்டியன் கடலை போட்டுனுங்கிறான், வாங்க நம்ம என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு நிலாவும் பல்லவனும் உட்காந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து வானதி கேட்குறாங்க, எனக்கு எத்தனை குழந்தை பிறக்கும் நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டியன் வந்து உனக்கு எத்தனை குழந்தை வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ 3 குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை வந்து நிலாவும் பல்லவனும் கேட்டுட்டு ரொம்பவே காமெடியாக சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து வானதியோட அண்ணா வந்து கேட்டுடுறாங்க அது எல்லாத்தையுமே, இவ்வளோ அசிங்கமாக பேசிகிட்டு இருக்க, நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக திட்டுறாங்க. அப்புறம் வானதிக்கும் வானதியோட அண்ணாக்கும் ஒரு வீட்டில் ரொம்ப சண்டை நடக்குது. அடுத்து திரும்பியும் அங்கே ஆர்டிஓ கிட்ட போய் வண்டி ஓட்டி காட்டுறதுக்காக நிலாவை கூட்டிகிட்டு போகிறாங்க சோழன். அங்கே போனால் அங்கே சரியாகவே நிலா ஓட்டவே மாட்டாங்க. அப்போ அந்த ஆர்டிஓ திட்டி அமுச்சிடுறாங்க, யாரம்மா நீ இப்படி வந்து ஓட்டுற, ஒழுங்காக கற்றுட்டு வந்து ஓட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை வெளியே போக சொல்லிடுறாங்க. அப்போ வந்து நிலா சொல்கிறாங்க, மன்னிச்சிடுங்க, என்னால் சரியாகவே ஓட்ட முடியல, அவங்க இருந்ததுனால எனக்கு பயத்தில் ஓட்ட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. இருங்க, நான் இன்னொரு டைம் கேட்டு பார்க்குற, ஒரு சான்ஸ் தர சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு சோழன் போய் சொல்கிறாங்க. அடுத்து அவங்க ஆர்டிஓ கிட்ட போயிட்டு ரொம்பவே கெஞ்சுறாங்க சோழன், இன்னொரு சான்ஸ் கொடுங்க, அவங்க சரியாக ஓட்டிடுவாங்க, ஏதோ ஒரு பயத்தில் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களுமே அடுத்து சரிம்மா லாஸ்ட்டில் வர சொல்ல அந்த பொண்ணை, நான் இதோட லாஸ்ட் சான்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து நிலாவும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க சோழன். அப்போ வந்து நிலா சொல்கிறாங்க, இல்லைங்க வேண்டாம் விட்டுறலாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஓட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏங்க பயப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்ல, நான் தான் கற்றுத்தரல, நீங்கள் பயப்படாமல் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிலா வந்து அது கேட்காம, இல்லைங்க எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இதெல்லாம் இப்படி சரி பண்ணால் பத்தாது, நம்ம வேறு வழியில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை வந்து பிடிச்சி திட்டுறாங்க. என்னவெல்லாம் உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியும், போய் பாருங்கள், வெளியில் பொண்ணுங்கள்லாம் லாரியே ஓட்டுறாங்க, வாய்க்கிலேயே மட்டும் பேசுகிறீங்கள, ஒரு வண்டி ஓட்ட தெரியாதா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இந்த திட்டுறதெல்லாம் எதுக்காகனா, அவன் நிலா வந்து சரியாக வண்டி ஓட்டணுன்றதுக்காக சோழன் வந்து திட்டுறாங்க நிலாவை. நிலாவுக்கு வந்து என்ன இப்படி பண்ணுறாங்களேன்னு ஒன்றுமே புரியல. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.